ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எனக்கு பாலக்கீரை நிறைய கிடச்சதுனால ஃபஸ்ட்டு பருப்பு கீரை போட்டு கடைஞ்சிட்டேன். ஸோ அதையே ரிப்பீட் பண்ணால் கண்டிப்பாக காலி ஆகாது. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் ட்ரை பண்ணேன். அதுக்கு நான் வெங்காயம், மிளகாத்தூள், ஜீரகம், புளி வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணேன். கடுகு போட்ட உடனே அந்த எண்ணெய் காஞ்சதுக்கும் அந்த சவுண்டு கேட்டாலே சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கடுகு பொரியிற சத்தம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த மிக்ஸும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணணும். நல்லா சாட்டே ஆனதும் நம்ம பாலக்கீரையை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். பட் கட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ்அப் ஆகும் அந்த கிரேவியில். அதனால் நான் கட் பண்ணி தான் ஆட் பண்ணேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த ஸ்டேஜ் வந்ததும் இறக்கிட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோட நெய் லைட்டாக போட்டு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.